திருமணம் மற்றும் உடலுறவு முறைகளை கிரகங்கள் எப்படி கட்டுப்படுத்துகிறது. ஜோதிட அலசல். சமாயம் தமிழ் 16 ஜூன் 2023 காலை 7:26 PM. திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்பார்கள் முன்னோர்கள். அப்படிப்பட்ட திருமண வாழ்வில் தாம்பத்திய உறவில் கிரகங்களின் தாக்கம் மிக முக்கியமானதாக இருக்கும் என்கிறது ஜோதிடம். எந்தெந்த கிரகங்கள் நம் உடலின் எந்த பகுதியை கட்டுப்படுத்தும். நம் குணாதிசயங்களை எப்படி கட்டுப்படுத்தும் என்பவற்றை நாம் இங்கு விரிவாக பார்ப்போம். திருமணமும் ஜோதிடமும். திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்பது பொதுவாக எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மையாகும். ஆனால் உண்மை நிலவரம் கனவு உலகிற்கு முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது. யதார்த்தத்தில் திருமணம் என்பது இடைவிடாத விட்டுக்கொடுத்தலும் சமரசங்களும் நிறைந்தது. காதலும் சின்ன விட்டுக்கொடுத்தல்களும் பொறுப்புகளும் இனிய சமரசங்களும் தான் திருமண பயணத்தை மென்மையாக நகர்த்துகிறது என நம்புகிறோம். ஆனால் ஒரு கசப்பான உண்மை என்னவென்றால் இவற்றையெல்லாம் தாண்டி நல்ல உடலுறவும் நிலையான மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கைக்கு அத்தியாவசியமானதாக இருக்கிறது. 12 வகையான திருமண பொருத்தங்கள் பார்ப்பது அவசியம். ஏன் தெரியுமா? திருமண உறவை ஆட்டிப்படைக்கும் 5 கிரகங்கள். ஜோதிட விதிகளின் படி 5 கிரகங்கள், அதாவது சூரியன், சனி, செவ்வாய், ராகு மற்றும் கேது இவற்றுடன் உங்கள் ஜாதகத்தில் 12ஆம் அதிபதி ஆகியோர் திருமணம் தொடர்பான பாவகங்களில் தாக்கங்களை ஏற்படுத்தி திருமண வாழ்க்கையில் இன்னல்களை தருகின்றனர். இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவந்து சுமூகமாக திருமண வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள நாம் சில விஷயங்களை புதிய கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும். இந்த பொருத்தம் இல்லாமல் திருமண பொருத்தம் முழுமையடையாது. திருமணம், தாம்பத்திய சுகம் மற்றும் திருமணம் சார்ந்த பிரச்சனைகளுக்காக முக்கிய காரகன் சுக்கிரன் ஆவார். சுக்கிரன் கெட்டிருந்தால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படும். ஜாதகத்தில் தாம்பத்திய சுகத்துடன் தொடர்புடைய முக்கிய கிரகங்கள் பின்வருவன ஆகும். கிரகங்களும் அதன் பங்கும். சுக்கிரன் ஆண் மற்றும் பெண்ணின் இனப்பெருக்க உறுப்புகளை ஆதிக்கம் செலுத்துகிறார். செவ்வாய் கோபம், காமம், இரத்த ஓட்டம் ஆகியவற்றின் காரகன். சந்திரன் கற்பனை வளம், காமம், அன்பு, உணர்ச்சி ஆகியவற்றிற்கு காரகன். காதலுக்கு முன் உறவு வைக்க நினைக்கும் ராசிகள் பட்டியல் இதோ. சனி ஆண்மை குறைபாடு, முன்விளையாட்டுக்கள், காமத்தில் இயற்கைக்கு மாறான வேட்கை ஆகியவற்றின் காரகன். ராகு மாற்று மதத்தினர், வெளிநாட்டவர்கள், திருமணமான ஆண் பெண் மீது மோகம் ஆகியவற்றின் காரகன். புதன் ஆண்மையின்மை, மலட்டுத்தன்மை, சரசம், பல உறவுகள் ஆகியவற்றின் காரகன். சாந்தி முகூர்த்த நேரம் திருமண சுபமுகூர்த்தத்தை விட கவனமாக குறிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? தாம்பத்திய சுகத்தோடு தொடர்புடைய வீடுகள். தாம்பத்திய சுகத்தோடு தொடர்புடைய வீடுகள் ஜாதகத்தில் தாம்பத்திய சுகத்தோடு தொடர்புடைய வீடுகள். 5ஆம் வீடு சிந்தனை, அறிவுத்திறன், கற்பனை வளம். 7ஆம் வீடு தாம்பத்தியம், வாழ்க்கை துணை, உட்புற பிறப்புறுப்புக்கள் ஆகியவற்றிற்கான முதன்மை வீடு. உங்கள் ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் இந்த கிரகங்கள் இருந்தால் திருமணம் செய்தாலும் வீண், பல சிக்கல் வரும். 8ஆம் வீடு ஊழல், புகழுக்கு களங்கம், வெளிப்புற இனப்பெருக்க உறுப்புகள். 9ஆம் வீடு திருமணத்தை தாண்டிய முறை தவறிய உறவுகளோடு தொடர்புடையது. 12ஆம் வீடு அயன சயன போகஸ் தானம். உறவில் கிரகங்களின் ஆதிக்கம். ஜாதகத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகக்கு அளவுக்கதிகமாக காம உணர்வு இருக்கும். செவ்வாய் சேர்க்கை அதை மேலும் அதிகரிக்கும். வக்கிரமடைந்த செவ்வாயும் சுக்கிரனும் இயற்கைக்கு மாறான உறவுகளை தேடும் மனப்போக்கை ஏற்படுத்தும். இதனால் இன்பமான தாம்பத்தியம் அமையாது. 90% ஆண்களுக்கு திருமண தடைகள் ஏன் ஏற்படுகிறது? ஜாதகத்தில் இருக்கும் பிரச்சனை இதோ. இதுபோன்ற கிரக சேர்க்கை கொண்ட ஜாதகர்கள் ஒன்று தாம்பத்திய வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக விலகி இருப்பார்கள், அல்லது இல்லற சுகத்தில் அளவுக்கதிகமான நாட்டமுடையவர்களாக இருப்பார்கள். சனி மற்றும் ராகு சேர்க்கை இல்லற வாழ்க்கையின் மீது அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தும். ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தால் அந்த நபர் வழக்கமான உடலுறவை விட முன் விளையாட்டுகளில் அதிக நாட்டமுடையவராக இருப்பார். இந்த 3 ராசிகளில் ஏதேனும் ஒரு ராசியில் பெண் வரனாக அமைந்தால் யோகக்காரர்கள் தான் நீங்கள். திருமண உறவில் சனி கொடுக்கும் பலன். மேலே கூறிய வீடுகளில் சனி அமர்ந்தால் பொதுவாக திருமண வாழ்க்கையில் விரிசல்கள் ஏற்பட்டு பிரிவுக்கு வழிவகுக்கும். ஆனால் வாழ்க்கை துணைவராக வாய்த்தவர் தன் துணைவர் இத்தகைய இக்கட்டான கட்டத்தில் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்பவராக இருந்தால் அத்தகைய சூழல்களை முறையாக கையாளலாம்.
பொதுவாக ஏழரை சனி, சனி திசை அல்லது ராகு திசை நடக்கும் போது பல ரகசியங்கள் வெளிப்பட்டு திருமண வாழ்க்கையில் விரிசல்கள் பிரிவுகள் உண்டாகும். திருமண போருடம் தாம்பத்திய சுகத்தில் யோனி பொருத்தம் இல்லாவிட்டால் விளையும் பாதிப்புகள். சமூகத்தில் ஜோதிடத்தை பற்றிய விழிப்புணர்வு அதிகரித்து திறமையான ஜோதிடரை அணுகினால் தேவையற்ற சிக்கல்களை தவிர்க்கலாம். இந்த இக்கட்டான காலகட்டங்கள் முன்னதாக கண்டறியப்பட்டு ஜோதிடரின் ஆலோசனைகளை முறையாக பின்பற்றினால் தம்பதிகள் ஆழமான அன்பு மற்றும் புரிதலுடன் இணக்கமாக நீண்ட நாள் உறவில் தொடரலாம்.